இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக காலையிலேருந்து டிஃபன் நல்லா மதியம் லஞ்சு எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா நாங்கள் 2 பேர் குளிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டினுடைய அதாவது என்னடா அது அது வந்து ரொம்ப கீழே போயிட்டு பாத்திரம் பாருங்கள், பாத்திரம் கழுவ முடியல, அடைச்சிக்கிச்சு, குளிக்க முடியல. லாஸ்ட்டில் ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு இது காட்டுறப்போ பிடிச்சி வச்சு எடுத்துன்னு போயிட்டு வெளியே ஊற்றி இப்படி பண்ணதுனால ரொம்ப டென்ஷனில் எல்லாமே அரைக்குறையாக நிற்குது சமையல்லாம். இவ்வளோ நேரத்துக்குலாம் எல்லாமே செஞ்சுட்டு டைமோட சீக்கிரமாக எல்லாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு அனுப்பணும்னு பண்ணோம். என்ன பண்ணுது செல்லம்? இங்க பாருடி, இங்க பாருடி பட்டு, அப்படி பாருடி, செல்ல பாருடி, இது ஜரடி போச்சு போச்சு, அம்மா போச்சுடி பாட்டு. இந்த வலையை கலந்து போட மாட்டேங்குது. அவர்கிட்ட போயிடு. சரி பா, சரி சரி. போச்சு 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 போச்சு. போச்சுடி பட்டு போச்சுடி, தங்க போச்சுடி செல்லம். என்ன 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 இப்ப எப்படி போட போறதில்ல, எல்லாம் போட்டு காட்டிட போறாங்க. அப்புறம் இது வேறா. ஓகே. அப்பா குட்டி யார் அடிச்சுட்டு அண்ணாச்சு 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 சுட்டு வலி நீர் எடுத்து நிறுத்தி அப்படிலாமா? அதெல்லாம் பயந்துக்கலாம்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கீழே போட்டா அவ்வளோதான், தூக்குனா அழுவ மாட்டேன். நீ சாப்பிடுயா? என்ன அரிசி இது? என்ன வளைக்கப்புக்கு அந்த அரிசி தெரியல எப்படி செய்வாங்க. எனக்கு தெரியலடா எப்படி செய்வாங்க. நெய் இல்லடா வந்து வீட்டு கறி இதுன்னுவாங்க, நாங்களாம் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் தொட்டியில் வந்து போட்டு தாளாட்ட போகிறோம். தொட்டியில் வந்து தாளாட்ட போகிறோம். இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கிறேன், இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் வந்து மசாலாலாம் தடவி எல்லாம் வச்சுருக்கு. இப்போ இது 2 சீக்கிரமாக பண்ணணும். பண்ண ஃபங்க்ஷன் அவ்வளோதானுங்களா? ஆமாம், அவங்க முறைப்படி வந்து அப்படி தான் செய்வாங்களா, ஏன்னா அவங்க எப்படி செய்கிறாங்களோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டா, அது வந்து அங்கே பேச முடியல. அதாவது எருகு இலை வச்சு கட்டரிசி தேங்காய் வெள்ளம்லாம் போட்டு அந்த இலையில வச்சு அதில் வந்து மேலே கொஞ்சம் எடுத்து குழந்தையோட அப்பா அம்மா கூட்டுவாங்களா. அப்புறம் விளக்கேற்றி அவங்கவுங்க கருப்பு வளையல் போட்டு அப்புறம் வந்து பாசிமணி அப்புறம் அவங்க மோந்திரம் செயின் இந்த மாதிரிலாம் போட்டாங்க. நானும் அண்ணா கயிறு போட்டேன். இப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து பானை அவங்க வந்து கால் கொலுசு போட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லாம் செஞ்சிட்டோம். அதுதான் சிம்பிளாக இன்றைக்கி வந்து அதுதான் செய்வாங்களாம். நாங்கள் வந்து பண்ணுறது வந்து கூடை வாங்கிட்டு வந்து மூங்கில் கூடை வாங்கிட்டு வந்து அதில் வந்து கீழே வைக்கல் போட்டு அப்புறம் வேஷ்டி புடவை போட்டு அப்புறம் நம்ம குழந்தைய போட்டு நம்ம வந்து பேர் வைப்போம். நாங்கள் குலதெய்வம் பொறுப்பு ஃபஸ்ட்டு வச்சுடுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து 3ஆவது மாதமோ 5ஆவது மாதமோ நல்ல பேரை நமக்கு ஜாதக பேராக வைப்போம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அவங்க வந்து இப்படி தான் செய்யணுன்றதுனால சரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து சமையல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மூங்கில் குடியில் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் அதே மாதிரி என்னுடைய ஆசை. மூங்கில் குடியில் பூ சுற்றி கூடை இல்லை, அந்த கூடை காய் கூடை மறிக்குதுல்ல, அதில் வச்சு அழகாக பூவெல்லாம் ஜோடித்து பிரியாவது கூரை போட போட்டு தான் பண்ணணும். நாங்கள் அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு வச்சு குழந்தை அந்த கூடை பத்தும். சின்ன குழந்தைரா அது எவ்வளோ பெருசு. அது பூவெல்லாம் கீழே கொட்டி அழகாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வரங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தவங்களே கிளம்புறாங்களா, ஃபஸ்ட்டு இந்த சமையல் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நம்ம குழந்தை வந்து கூடையில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருக்குது. இப்போ நான் வந்து மட்டன் குழம்பு செய்கிறேங்க, லேட் ஆகுது. அதெல்லாம் வந்து சொல்லி செய்ய முடியல. நம்ம சேனலில் மட்டன் குழம்புலாம் நிறைய போட்டுருக்கோம். ஆமாம், செஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். மட்டன் குழம்பு வடை குடிச்சு வச்சு பாயசம் செய்யலாம்னா அதுக்கும் நேரம் இல்லை, பாயசமும் செய்ய முடியல. சரி ஸ்வீட் மட்டும் வாங்கி வந்து கடையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு பாயசம் செய்யலாம். இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு விருந்தாக நல்லா பண்ணலான்னு பண்ணோம். லாஸ்ட்டில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஆனதுனால ரொம்ப டைம் ஆகி போச்சு. ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டோம். இப்போ தான் சமையலே பண்ணிங்க. எல்லாம் எங்கே கிளம்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலை போட்டால் வேலை செஞ்சுன்னு கொஞ்ச நேரம் இருப்பாங்க அப்படின்னு பாவம் லக்ஷ்மி ஆண்டி பாத்திரங்கள் ஓட்டிட்டீங்களா? காலையிலேருந்து எவ்வளோ வேலை நிற்கவே இல்லை பாவம். நாம 2 பேரும் குழந்தை பிறந்த வீடு தான் வேலை இருக்குல்ல. இது என்ன? இது எதுக்கு? இது சிக்கன் வறுவல். இது மட்டன் வேக வச்சுருக்கேன் மசாலாலாம் போட்டு.
அரைச்சி எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு இப்போ அதை ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு தான் மட்டன் குழம்பு வைக்கும். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அவ்வளோ கிண்ட முடியுமா இவ்வளோ போட்டு கிண்டுட்டா இது இப்போ வச்சுட்டு பத்தாம அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எடுத்துன்னு வந்தார். பெரிய கடாய் போய் வீட்டில் போய் எடுத்துன்னு வந்தார். இப்போ சிக்கன் அதில் கொட்டிட்டோம். அப்புறம் அதே மாதிரி மட்டனுக்கு வந்து கொஞ்சம் வந்து காரம் எல்லாம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிப்பு நடந்து நிற்குது. டாஸ்க்கான ரொம்ப மோசமான மட்டன் போட்டாங்க கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதனால் பண்ணிட்டோம். இப்போ தான் மணக்குது மட்டன் குழம்பு. பாருங்க இப்போ சூப்பராக இருக்கு. மாமா 8 ரூபா சொல்லுங்க. உருண்டை பிடிக்கவா பருப்பு வடைய கொடுங்க கொஞ்சம். அப்படியா? அப்போ அந்த வேலைக்கு நீங்கள் தான் வரணும். பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றினா ஒரு 10 வடை தட்டி போடலாம் அப்படின்றதுனால 1.5 கிலோ எண்ணெய் ஊற்றினுக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, அதனால காக்க வைக்கக்கூடாதுல்ல. ஏதாவது 1 2ன்னு சொன்னா கூட நான் போனேன். இத்தனை லிஸ்ட்ல எவ்வளவு நான் போனேன். இவ்வளவு சைஸ் போதுமா? ஏய் எனக்கு பதில் தான் 2 பேர் பேசிருக்காங்க. அப்புறம் என்னடா பெருங்காயம் போடணும், சோடாவுக்கு போட்டு பெருங்காயம் போடுங்க. பட்டாணி பருப்பு வடை அதான் நல்லா முறுமுறு நல்லா இருக்கும்டா. ஆனாலும் பூராத்தையும் மாவை அரைச்சு விட்டுட்டு மொறுமொறுன்னு இருக்குன்னு எப்படி நீங்க பருப்பா நைஸா அரைச்சிட்டியா? பருப்பு இருந்தாதான் மொறுமொறுன்னு இருக்கு எந்த பட்டாணியா இருந்தாலும். ஊற வச்சாங்க. சரி எப்படி இருந்தாலும் மென்னு தானே சாப்பிட முடியும். காலையில ஊற வைக்கிறாங்க பருப்பு. 1 மணி நேரம் ஊற வச்சா போதாதா? இது மாவு போடணுமா? ஆனா இது வந்து அரிசி மாவு கரெக்ட்டா தான் வந்திருக்குமா? ஆண்டி காலையிலே பருப்பு ஊற வச்சிட்டாங்க. 3 போடுங்க. இன்னொன்னு போதுமா? இன்னொன்று போட்டா போடுங்க. என்னம்மா எல்லாம் சமையல் முடிஞ்சுதா? சமையல்லாம் முடிஞ்சுதுப்பா. கடைசியில் எத்தனை பேரோட கலவை தெரியுமா இது? கலவை சாப்பாடு. வரத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு எல்லாம் வைக்கணும்னு பார்த்தா ஆனால் எல்லாம் வந்து கலந்துதான் இப்போ சமையலாக ஆச்சு. கலவை குழம்பு. ஆமாம், சாப்பாடு, சிக்கன் கிரேவி, வறுவல் மாதிரி கிரேவி, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை தொக்கு. என்னம்மா ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்கீங்க? ஆமாம், ரசம், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார். சூப்பர். அதாவது வெஜ்ஜி நான்வெஜ் சாப்பிடாத வெஜ்ஜு சாப்பிடலாம் அந்த மாதிரி 2 வாழைப்பழம், வடை, பருப்பு வடை, ஜாங்கிரி. ஏன்னா பாயசம் வந்து செய்யலாம்னு நினைச்சோம், டைம் இல்லாதனால வந்து இதுவே பெஸ்ட்டுமா வாங்கி வந்து வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ எல்லாரும் வந்து உட்கார நம்ம நிறைய செய்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்ற டைம் மிஸ் ஆகிட்டாலுமே வேஸ்ட்டு சாப்பிட முடியாது. அதனால வந்து இந்த அளவுக்கு செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சமையல் நைட்டு டின்னர் தான். இப்போ எல்லாரும் சாப்பிட வைக்கலாம். இப்போ எல்லாரும் சாப்பிடுவோம்.